ஆந்திராவில் இரண்டாவது முறையாக ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக வர திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகையும் அமைச்சருமான ரோஜா சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருவண்ணாமலைக்கு வருகை தந்த ரோஜா இரவு கிரிவலம் மேற்கொண்டதுடன் நேற்று காலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்து அவர்களின் ஆசியோடு மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்து செல்வதாகவும், அதன்படி இந்த ஆண்டு நேற்று முன்தினம் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கிரிவலம் மேற்கொண்டு தற்பொழுது சாமி தரிசனம் செய்தது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆகிய இருவரின் ஆசியும் எனக்கு இருக்க வேண்டும் என்றும், என் மூலம் மக்களுக்கு நான் நல்லது செய்ய அவர்களின் ஆசி என்றும் தேவை என்று தெரிவித்தார். மக்களை நேசிக்கும் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி நடைபெற்றுள்ள தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டுதல் வைத்ததாகவும், அதே போல மூன்றாவது முறையாக தான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டுதல் வைத்திருப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு வருஷம் அண்ணாமலேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு, அம்மா தரிசனம் பண்ணிட்டு ஆசீஸோட ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் முன்னுக்கு போயிட்டே இருக்கேன். ஸோ மறுபடி இந்த வருஷம் நேற்று கிரிவலம் சுற்றிட்டு வந்தோம். இன்னைக்கு அற்புதமாக அருணாச்சலேஸ்வர அபிஷேகம், அம்மா அபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு இருக்கணும். என் மூலமாக ஜனங்களுக்கு நான் நல்லது செய்கிற மாதிரி அவங்க எப்போவுமே என் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் எங்களோட லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர். ஸோ அவர் ரெண்டாவது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். அண்ட் நான் மூணாவது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிட்டேன். தொடர்ந்து பேசியவர், ஆந்திர மாநிலத்தில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா ஆகிய 3 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தல் வந்ததால் சந்திரபாபு நாயுடு பாஜகவின் சக்தியை பயன்படுத்தி சுலபமான முறையில் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெற முயற்சித்தார்கள் என்பது அனைத்து மக்களும் அறிந்த ஒன்று என்றும், குறிப்பாக அவர்களது சக்தியை பயன்படுத்தி ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது, அவர்கள் மீது விசாரணை வைத்து மாநிலத்தையே பதற்றமான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை என்று விமர்சித்தார். தொடர்ந்து பாஜகவின் நிலை குறித்த கேள்வி கேட்டதற்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார்.